ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு ஞாயிறு அன்று காலை திருப்பலியில் எவ்வாறு மகதலா மரியா விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே கல்லறைக்கு சென்றார் என்று வாசிக்க கேட்டோம். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை அவர் கண்டார். சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்ற செய்தியை சொன்னார். பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். காலியான கல்லறையை கண்டு மற்ற சீடர் நம்பினார். அவர்களிடம் சொல்லிவிட்டோம், அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், நாம் என்ன செய்வது என்று சும்மா இருக்கவில்லை மரிய மதலேனா. மீண்டும் ஒரு முறை கல்லறைக்கு அவர் செல்லுகின்றார். கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிற மரிய மதலேனாவை நாம் பார்க்கின்றோம். பலர் மரிய மதலேனாவை ஒரு விபச்சாரியாக நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் விவிலியத்தில் அதற்கு ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை. அவரை பற்றி நாம் கேள்விப்படுவது முதலாக லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பின்பற்றிய பெண் சீடர்களை பற்றி. மரிய மதலேனாவிடமிருந்து 7 பேய்களை ஆண்டவர் விரட்டினாராம். அவரும் மற்ற பெண்களும் தங்களிடம் உள்ளதையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்தார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். எல்லா நற்செய்திகளுமே எவ்வாறு அவர் சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்தார் என்று சித்தரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மரிய மதலேனா கல்லறைக்கு முன்பாக அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்ட போது அவர் உடனிருந்தார். நிச்சயமாக நிகழ்ந்தது அத்தனையையும் அவர் பார்த்திருப்பார். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று மக்கள் கூட்டம் உரக்க கோஷமிட்டது அவர் உள்ளத்தை பிளந்திருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சிலுவையில், என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அலறியது அவர் உள்ளத்தை குடைந்திருக்க வேண்டும். நிச்சயமாக ஆண்டவருக்காக எவ்வளவோ அவர் அழுதிருந்திருப்பார். ஏன் எனக்கு விடுதலை கொடுத்தார், என்னை மதித்தார், என் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார், அவருக்கு நன்றியாக நான் கடைசி வரை அவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று தான் சிலுவை சாவு வரைக்கும் உடனிருக்கிறார் மரியா. அடக்கம் செய்ய துணை புரிகின்றார் மரியா. இப்போது எப்போது சாபத்து முடியும் என்று காத்திருந்து விடியற்காலையிலேயே கல்லறையை நோக்கி புறப்பட்டு வந்தார். முக்கியமான சீடர்களிடம் அறிவிக்க ஓடினார். அங்கே இருந்து விடாமல் மீண்டுமாக கல்லறைக்கு வருகின்றார். மீண்டும் அழுகின்றார். பாருங்கள், எத்தனை முறை இந்த யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தில் மரியா ஆண்டவருக்காக அழுதது குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள், கல்லறைக்குள் குனிந்து பார்த்த மரியா 2 வானதூதர்களை பார்க்கின்றார். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்கிறார்கள். அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். அவருடைய ஆண்டவர் மீது கொண்டிருந்த அன்பை பாருங்கள். அந்த ஆண்டவரே அங்கே இருக்கிறார். அவரும் கூட மரியா அழுவதை பார்த்துவிட்டு, அம்மா ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவர் என்று அவரை தொடக்கத்தில் அடையாளம் கண்டுகொள்ளாமல் தோட்டக்காரன் என்று தவறாக நினைத்த மரியா, ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்கின்றார். பாருங்கள், 3 நாட்களாக அவர் அழாத அழுகையா? எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருப்பார். நகரத்துக்கும் கல்வாரிக்குமாக எப்படி அவர் மீண்டும் மீண்டும் பயணம் செய்திருந்தார். தூக்கமின்மை, வாதை, சோர்வு இருந்தாலும் கூட தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, விடாப்பிடியாக நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்று இறந்த ஆண்டவரின் உடலை தூக்கிச் செல்ல சக்தி இருக்கிறதோ இல்லையோ, அன்பின் மிகுதியால் இப்படி கூறுகிறாதே பாருங்கள். உடனேதான் ஆண்டவர் இயேசு மரியா என்கின்றார்.
மரியா என்ற ஒரே வார்த்தை அவருக்கு போதும். யோவான் நற்செய்தியில் வாசிக்கின்றோமே 10ஆம் அதிகாரத்தில், அவர் தம் சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். அவரது குரல் அந்த ஆடுகளுக்கு தெரியும். மரியா என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மகதலா மரியாவுக்கு போதுமாக இருந்தது. மரியாவினுடைய பதில் ரபுனி, போதகரே என்று சொல்லி அவரை பற்றி கொள்கிறார். என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்று பணிக்கின்றார் ஆண்டவர். சீடத்துவ வாழ்க்கை இதுதான். ஆண்டவரால் நலம் பெறுவது, ஆண்டவருடைய அன்பை அனுபவிப்பது, எல்லா தீமைகளிலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் ஆண்டவருடைய குறுக்கீட்டால் விடுதலை பெறுவது, ஆண்டவரை பிரமாணிக்கமாக சிலுவை மட்டும் பின்பற்றுவது, ஆண்டவர் முன் அமர்ந்திருப்பது, ஆண்டவரை அக்கறையோடு தேடுவது, அன்பின் வெளிப்பாடாக அழுவது, ஆண்டவர் கூப்பிடும்போது அவர் குரலை கேட்பது, ஆண்டவரை பற்றி கொள்வது, ஆண்டவரால் மற்றவர்களிடம் அனுப்பப்படுவது, உயிர்த்த ஆண்டவரை, அவருடைய அன்பை, அவருடைய வல்லமையை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று அனுப்பப்படுவது, கடைசியாக அந்த மகதலா மரியாவை போல நான் ஆண்டவரை கண்டேன் என்று எல்லாருக்கும் எடுத்துச் சொல்வது. வார்த்தையால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையால் உண்மையாகவே நான் ஆண்டவரை கண்டேன் என்று உலகுக்கு உறக்கமாக அறிவிப்பது, அதுதானே சீடத்துவ வாழ்க்கை. மரிய முதலே நாள்தான் நம் எல்லாருக்கும் எத்தகைய பாடமாக அமைகின்றாரே பாருங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் பேதுருவின் போதனை எந்த அளவுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மக்களுக்கு துணை புரிகின்றது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. போதனையை கேட்டவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்களாம். ஆண்டவரிடம் வருபவர்கள், உயிர்த்த ஆண்டவரை காண்பவர்கள், அவருடைய வார்த்தையால் தொடப்பட்டவர்கள் கேட்க வேண்டியதெல்லாம் இதே கேள்வியைத்தான். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு முறையும் அரையுறைக்கு பிறகும் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் திருமுழுக்கு யோவானை பார்த்து கேட்கிறார்கள், கூட்டத்தினர் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. வரி தண்டுபவர் கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. படை வீரர் கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. எல்லாருக்கும் திருமுழுக்கு யோவான் அவரவர் செய்ய வேண்டியதை சொன்னார். முக்கியமாக மனம் மாறுங்கள் என்று சொன்னார். பவுலடியார் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட போது திருத்தூதர் பணி 22:10 வாசிக்கிறோம், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் அவருக்கு உணர்த்தினார். திருத்தூதர் பணி 16:30 நாம் வாசிக்கிறோம், பிலிப்பு நகரிலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். திடீரென்று நிலநடுக்கம், சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்தன. அவர்கள் தப்பித்து போய்விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிறார் சிறை காவலர். அப்போது நீ பயப்படாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று பவுல் அவனுக்கு சொன்னபோது அவர் கேட்டார், மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று. மீட்படைய நீ என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பு, நீயும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று பவுல் அறிவித்தார். இன்றைக்கு நாம் எல்லாரும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இந்த பிரான்சிஸ் அசிசியாருடைய படத்திற்கு கீழே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். லார்ட், வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்? ஆண்டவரிடம் வந்தவர்கள், ஆண்டவருடைய அன்பை அனுபவித்தவர்கள், அவருடைய வார்த்தையால் தொடப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக ஆண்டவருடைய பிறன்பு கட்டளையை ஒவ்வொரு நாளும் எல்லா விதத்திலும் பின்பற்ற அழைக்கப்படுகிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மனம் மாறுவது, பாவத்தை விட்டுவிடுவது, ஆண்டவரை நோக்கி திரும்புவது, தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை நோக்கி திரும்புவது, மனம் மாறுதல், ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுதல். இப்படித்தான் நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய நம்பிக்கையால் உங்கள் வீட்டாரும் மீட்பு பெறுவார்கள்
என்று பவுலடியார் சொன்னது போல எல்லாரும் மீட்பை பெற நாம் காரணமாய் இருப்போம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மரிய மதலேனாவை உற்று பார்ப்போம். பேதுருவின் போதனையை கேட்டு உள்ளம் குத்தப்பட்ட அந்த எருசலேம் மக்களை உற்று பார்ப்போம். மனம் மாறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுவோம். ஆண்டவரை தேடுவோம். அவருடைய குரலை கேட்போம். அவரை பற்றி கொண்டிருப்போம். பற்றி கொண்டிருப்பதோடு நின்று விடாமல் சென்று நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் ஆண்டவரை கண்டேன், நீங்களும் அவரை காணுங்கள், அவருக்காக வாழுங்கள் என்று ஆண்டவருடைய நற்செய்தியை தொடர்ந்து அறிவிப்போம். ஆமென்.